தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். கருத்துரை பகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த வாரம் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத வாரமா இருந்துச்சு. ஜனவரி முதல் வாரம், இந்த ஆண்டோட முதல் வாரமே பரபரப்பா போயிருக்கு. அதுவும் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, உலக அளவையும் சரி, எதை விடுறது எதை சேர்க்கறதுன்னு தெரியல. தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டோம்னா 2026 ஆரம்பிச்சோன்னே எலெக்ஷன் வந்துடும் நம்ம சொன்னோம். அதான் அலையன்ஸ் ஒரு வருஷமாவே யார் யார் கூட சேருவாங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல. ஓரளவுக்கு என்டி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த வாரத்துலதான். ஆமா, உயிர் இருக்கு உயிர் இருக்குங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்டிஏல வந்து பரபரப்பா போயிட்டு இருந்தது. அதே மாதிரி பரபரப்பா போனது அந்த ஜனநாயகன் சென்சார் சர்டிபிகேட் விஷயம் ஒரு பக்கம் போச்சு. இன்னொரு பக்கம் இந்திய அளவுல பார்க்கும்போது அந்த மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் பாஜக காங்கிரஸ் கூட்டணி அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி மம்தா வந்து இடி ரைட் நீங்க நடத்துங்க, நான் உள்ள வருவேன் ரைட் நடத்தும் போதேங்கிற மாதிரி போன விஷயமும் இடி வெர்சஸ் மம்தாவும் ஒரு பெரிய பேசு பொருளா மாறுச்சு. உலக அளவுல போனா ட்ரம்ப் அவரு போகும்போல பஞ்சம் இல்லாம கிரீன்லாண்டை வாங்குவேன், இன்னொரு பக்கம் வந்து ஈரான் போராட்டம்னு பிரச்சனைகள் போயிட்டே இருந்தது. ஆமா, ஓகே. இது சம்பவம் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு கேள்வி டீட்டெயிலாக பார்த்தலாம். அப்படி பார்த்தா மட்டும்தான் பதில் சொல்ற முடிகிற மாதிரி இருக்கு. இந்த வார கேள்விகள் எல்லாமே பார்த்துருவோம். சும்மாவே தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் எம்ஜிஆரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. விஜய் அரசியலுக்கு வந்தோன்னா எம்ஜிஆரை பற்றின டாபிக் தினசரி வந்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதை ஒட்டி ஒரு கேள்வி வந்திருக்கு. மெகா பிஓஐஇசட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது திரைத்துறையில் அவர் வாங்கிய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அரசியல்வாதிகள் கூட என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லிடுவாங்க. பட் நீங்க என்னதான் வந்து சினிமா நடிகை கூட ஃப்ரெண்டா இருந்தா கூட இதை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. எப்படி பெண்கள்கிட்ட வயசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சினிமா நடிகர்கிட்ட எவ்வளவு சம்பளம் கேட்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமா அது காக்கப்படும். அவங்க குடும்ப உறுப்பினர் மேபி ஆடிட்டு இருக்கு வேணா தெரியலாம். இது நேர்மையா வாங்கினா சொல்ல போறாங்க. சில விஷயங்கள் நேர்மையா வரும், சில விஷயங்கள் வந்து கருப்பா கூட வந்து வரலாம். அதனால ஒரு வெளிப்படைத்தன்மை எந்த காலத்திலயும் இருந்தது இல்லைங்கிறதா உண்மை. பட் நம்ம தரவோட தானே வந்து பேசணும். வரலாறு எடுத்து பாக்குறப்ப எம்ஜிஆர் நடிச்ச முதல் படம் சதி லீலாவதி. இந்த படத்துக்கு அவருக்கு பேசப்பட்ட தொகை 100 ரூபாய். ஆனா கொடுக்கப்பட்டது 40 ரூபாய். ஓ, 60 ரூபாய் அடிச்சிட்டாங்களா? கமிஷன்லாம் அடிக்கல. பட் அந்த மாதிரிதான் இருக்கு சுச்சுவேஷன் சொல்லி முடிச்சிருப்பாங்களா, அந்த மாதிரிதான் இது. இன்னொன்னு ஏவிஎம் சரவணன் எழுதுன அவர அந்த புத்தகத்துல அன்பிவா படத்துக்கு எம்ஜிஆருக்கு 3,25,000 ரூபாய் சம்பளமா கொடுத்தோங்கிறத எழுதியிருந்தாரு. இது ஒரு அபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட். கடைசியா அவர் நடிச்ச படம்னு பாக்குறப்ப வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் இதே டைரக்ட் பண்ணி அவரே வந்து நடிச்சிருக்காரு. ஆனா பெரிய ஃபிளாப், பாக்ஸ் ஆபீஸ் வந்து தோல்விதான். இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து சில லட்சங்கள் தான் வாங்கினாங்கன்னு வந்து சொல்றாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தடவை என்ன சொல்லுது அப்படின்னா 4 லட்சம் தான் வாங்கினாரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் 12 லட்சம் வாங்கினாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் எம்ஜிஆர் பீக்ல இருந்த சமயத்திலையும் சரி, சிவாஜி பீக்ல இருந்த சமயத்திலையும் சரி, அவங்க சில லட்சங்கள் மட்டும்தான் சம்பளமா வாங்கியிருக்காங்க. அது தெளிவா தெரியுது. எல்லாமே 2000க்கு பிறகு தமிழ் சினிமாலேயே 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின முதல் நடிகர்னு பாக்குறப்ப ராஜ்கிரண் சில பேர் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கரகாட்டக்காரன் ராமராஜன் வந்து சொல்லுவாங்க. கரகாட்டக்காரன் படத்துக்கு பிறகு 1 கோடி சம்பளம் எல்லாம் போச்சுன்னு கூட டாக்கெல்லாம் இருக்குது. 1 கோடி சம்பளம் தானவங்க 2 பேரு. பட் சில லட்சங்களோட தான் அவங்களுடைய கேரியர் இருந்திருக்கு. பட் சில லட்சங்கள் தான் நம்ம இப்ப இருக்கிறப்ப யோசிக்கலாம். பட் அப்போ அந்த லட்சங்களே பல கோடிகளுக்கு வந்து சமானம். இப்ப 100 கோடி 200 கோடி வாங்குறாங்கல்ல நடிகர்கள், அவ்வளவு வாங்குவாங்களான்னு தெரியல. பட் அப்படிதான் பேசுறாங்க. இந்த படத்துக்கு ஒரு சம்பளமே 100 கோடிங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு படத்தையே 20 லட்சம் 15 லட்சம் தான் எடுத்து முடிச்சிருவாங்களாம், நடிகரோட சம்பளத்தையும் சேர்த்து. ஆமா, இப்பயுமே சில ரொம்ப சின்ன படங்கள்லாம் வரதெல்லாம் லட்சங்கள்ல அதோட மொத்த பட்ஜெட்டுமே இருக்கு. குவாலிட்டியாவும் சில படங்கள் வந்து இருக்கு அந்த மாதிரி. ஆனா வந்து கோடிகளை கொட்டி எடுக்கிறாங்க. அதுல நடிகர்களோட சம்பள தொகையே பட்ஜெட்டோட அது அதிகமா இருக்குது ஒட்டுமொத்த பட்ஜெட்ல. அதனாலதான் வந்து எல்லா பக்கமும் தயாரிப்பாளர்கள் லாபம் பார்க்க முடியலன்னு வந்து சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஷேரிங்ஸ் வந்து எடுத்துக்கலாம். எவ்வளவு ஜெயிக்கிறாங்களோ, எவ்வளவு விநியோகம் ஆகுதோ, எவ்வளவு மக்கள் பார்க்கணும், ஷேரிங் கூட ஓகே தான். பட் ஆனா படம் ஹிட் ஆனாலும் சரி, ஃபிளாப் ஆனாலும் சரி, எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தே தீரணும்னு நிர்பந்தம் பண்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அது காலங்களா மாறிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு இந்த பேச்சுங்க சினிமா துறையில. சரி, இவ்வளவுதான் வாங்கியிருக்காரு எம்ஜிஆர். அவர் கடைசியா 1978 பொங்கல் அப்பதான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். ஓகே, ஃபிளாப் ஆயிடுச்சு அந்த படம். அவரே டைரக்ட் பண்ணிருக்காரு.
சிபிஎஃப்சியோட வேலை என்ன, அவங்க என்னதான் பண்றாங்க, எப்படி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, படத்தை எப்படி தணிக்கை பண்றாங்க, அதை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு வருண் பிரகாஷ்ங்கிற நேயர் கேட்டிருக்காரு. ஏன்னா சிபிஎஃப்சி கடந்த வாரம் முழுக்க இந்த ஜனநாயகன் படத்தை ஒட்டி டாபிக்கெல்லாம் இருந்ததுனால இந்த கேள்வி வந்திருக்கு. நம்ம பலர் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க சிபிஎஃப்சி அப்படின்னு. பட் டிஎம்கே விஜய்க்கு எதிராக இருக்க ஆட்கள் எல்லாருமே டிவிக்கு விஜய் ரசிகரை ட்ரோல் பண்றதுக்காக ஒரு படத்தை போட்டு விட்டுட்டு எங்கடா இருக்க சிபிஎஸ்சி நான் வரேன்னு அவனை கேள்வி வைக்கிறதுக்கு அப்படின்னு சிபிஎஸ்சியா மாத்தி விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சிபிஎஃப்சிக்கும் சிபிஎஸ்சி வித்தியாசம் தெரியலங்கிற காட்டுற மாதிரி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தற்கொலைகள் தான் திரும்ப சில டிஎம்கே காரங்க இந்த மாதிரிலாம் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது அவங்களுக்குள்ள உள்ள அந்த வாரு. இந்த பக்கம் சிபிஎஃப்சிக்கு வருவோம். அந்த சிபிஎஃப்சியில் வந்து என்னன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். இவங்க வந்து சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் அந்த சட்டத்தின்படி தான் இவங்க வேலை வந்து நடக்குது. இவங்க என்ன எங்களோட எய்ம்னு இந்த சிபிஎஃப்சி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கை கொண்டு வரணும், அதே நேரத்தில் வெளிப்படைத்தன்மையோட நாங்கள் வந்து செயல்படுவோம், ஒரு அந்த கிரியேட்டருக்கு வேண்டிய அந்த சுதந்திரம் வந்து நாங்கள் வழங்குவோம், அது வந்து இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ்லையும் இருக்கணும், இதெல்லாம் தான் எங்களோட எய்ம். அதை பார்த்து வந்து ஒரு படத்தை பார்த்து நாங்கள் தணிக்கை பண்ணுவோம். அதில் சில ஒவ்வாத விஷயங்கள் இருந்தால் அதை கட் பண்ண சொல்லுவோம், இல்லை தூக்க சொல்லுவோம், மியூட் பண்ண சொல்லுவோம்னு இப்படி தான் அவங்களோட விஷயம் இருக்கு. குட் டைம் எப்படி தேர்தல் ஆணையம் நடுநிலையா இருக்காங்களோ, வெளிப்படைத்தன்மையோட இருக்காங்களோ, அதே மாதிரி சிபிஎஃப்சி இருக்கு. ஆமா, சிபிஎஃப்சி இருக்காங்க. இதுல வந்து ஒரு ஹெட் இருக்காரு, இப்போதைக்கு ஓவராலா ஒரு சேர்பர்சன் இருக்காரு. அவர் யாருன்னா பிரசூன் ஜோஷி அப்படிங்கிறவர் தான் இப்போ ஹெட்டு. இதோட ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது. ரீஜனல் ஆஃபீஸ் வந்து இந்தியா முழுக்க பல இடங்களில் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து படத்தெல்லாம் பார்த்துட்டு அதில் உள்ள மெம்பர்ஸ் வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அப்ளை பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு தான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலை நடக்குது. ஆமாம், இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடித்த உடனே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சிபிஎஃப்சிக்கு பணம்லாம் கட்டிட்டு தான் வந்து அனுப்புவாங்க. அதுவும் குறிப்பிட்ட நேரம் இருக்குன்னா அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பணம் கட்டணும். அது என்ன ஃபார்முலரோ அதுக்கு மாதிரி வந்து பணம்லாம் வந்து கட்டணும். இப்போ அந்த குழுவில் 5 பேர் இருப்பாங்க, 2 ஆண் 2 பெண். அந்த ரீஜனல் ஆஃபீஸரும் அதில் இருப்பார். அந்த படத்தை பார்த்தவொடனே எந்த விதமான காட்சியில் நீக்கப்பட வேண்டியதில்லை, மியூட் பண்ண தேவையில்லை அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட்டை அப்பயே வந்து கொடுத்துருவாங்க. இல்லை ஏதாவது நீக்கணும் அப்படின்னா பாயிண்ட் போட்டு கொடுப்பாங்க, இந்தந்த நிமிஷத்துல எல்லாமே இருக்குது, இந்த காட்சிகள்லாம் நீக்கணும், இந்த ஆடியோக்கெல்லாம் சரியில்லைங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு பிறகு திருப்பி அந்த ப்ரொடக்ஷன் டீம் அந்த டைரக்ஷன் டீம் கலந்து ஆலோசிப்பாங்க. இல்லை இதனால தான் நாங்கள் வந்து இந்த கொண்டு வந்துருக்கோம், இந்த சீன் வந்து தேவைப்படுதுன்னு சொன்ன தணிக்கை அதிகாரிகள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்படியே வந்து போகும். இல்லை அவங்களோட நீங்கள் சொல்கிற வாதம் ஏற்புடையதா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நீக்கி தான் வந்து தீரணும். இப்போ ரொம்ப சின்ன சின்ன கட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் நீக்கிட்டு போய் காமிப்பாங்க. அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரி மட்டும் அங்கே இருப்பாப்புல, தணிக்கைத்துறை அதிகாரி மட்டும் அங்கே இருப்பாப்புல. நேற்று சொன்னதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. நிறையா இருக்குது அப்படின்னா நீக்க முடியாதுக்கு வந்து டைம் டிலே ஆகும். இன்னொன்று என்னென்னா, இப்போ 5 பேரும் சொல்கிறத ஏற்றுக்கவே முடியலனால என்னோட பட கோர் பாயிண்டே அதுதான், பட் இவங்க அதுக்கே ஆப்படிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி அதையும் நீக்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைரக்டர் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து போகலாம். இதில் 5 பேர் பார்த்தாங்கன்னு நான் சொன்னேன், அடுத்த ரிவைசிங் கமிட்டியில் 9 பேர் வந்து அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. அதுலேயும் ரீஜனல் அந்த அதிகாரி இருப்பாப்புல. அந்த 9 பேரும் பார்த்தோம். முதல் 5 பேர் சொன்னது அது தேவையில்லைன்னு சொல்லி கொடுக்கலாம், அல்லது அதுக்கு மேலே கூட அவங்க வந்து கொடுக்கலாம். அது அவங்களுடைய மூட பொறுத்து, அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இருந்து மேல இருந்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இதை பொறுத்துதான் வந்து இருக்கு. சரி, இந்த நபர்கள் எப்படி நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா, அரசியல் சார்ந்து இருக்கவங்க இருக்காங்க, கலை பண்பாடு சார்ந்து இருக்கவங்க வந்து இருக்காங்க, பல்வேறு துறையில் இருக்கவங்க இருக்காங்க. இதெல்லாம் நியமிக்கிறது எல்லாமே மத்திய தகவல் தொழில்நுட்ப துறை தான். ஆமா, அந்த அமைச்சகம் தான் நியமிக்கிறாங்க, மத்திய அரசு தான் நேரடியா நியமிக்கிறாங்க. இதுல இந்த சட்டம் தெரிஞ்சவங்க, கலைத்துறையை சேர்ந்தவங்க இப்படின்னு பலர் வந்து அந்த கமிட்டியில இருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அரசியல் இல்லை அப்படிங்கிறது தான் பாஜக காரங்க வந்து ரொம்ப தன்னிச்சையா செயல்படுறாங்க சிபிஎஃப்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இதுல ஒரு மெம்பரா இருக்காரு விவேக் அக்னிஹோத்ரி. இவர் யாரு அப்படின்னா, அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற பிஜேபியோட ஒரு ப்ரொபகேண்டா ஃபிலிம்னு காங்கிரஸ் முன் வச்சாங்க. அந்த படத்தை இயக்குனர் தான் விவேக் அக்னிஹோத்ரி. அவருமே இதுல வந்து மெம்பரா இருக்காரு. இந்த மாதிரி பாஜக சார்ந்த ஆட்கள் தான் ஃபுல்லா சிபிஎஃப்சியில் இருக்காங்கன்னு எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் இப்போ பெங்கால் ஃபைல்ஸ்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதாவது பிஜேபியோட ப்ரொபகேண்டா படங்கள் எல்லாமே நிறைய இயக்குறவரா அந்த விவேக் அக்னிஹோத்ரி வந்து இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு இது
இது கூட பண்ணலன்னா எப்படி? அதுலயும் பாருங்க, அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் எல்லாம் சில இது வந்து ஒரு குழந்தைகளை கூட கொடூரமா காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், நிறைய வன்முறை இப்படிலாம் இருந்தும் கூட பெரிய கட்ஸ் எதுவும் இல்லாம அதுக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுத்துட்றாங்க. சர்டிபிகேட் கொடுக்குறது அவர் தானப்பா, அப்புறம் என்னப்பா? அதுதான் இதுல என்னன்னா, இப்போ வந்து மத ரீதியான ஒரு துன்புறுத்தலோ இல்ல ஏதோ ஒன்று ஒரு அமைதியை குலைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் அதை கட் பண்ணுவாங்க. பட் அப்படிதான் காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரிஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பா இருந்தது. அந்த படத்துக்கு கூட சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. பட் இந்த படத்துக்கு ஜனநாயகனுக்கு கொடுக்கலன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல கூட என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பராசக்தி அந்த படம் நேர் எதிர் அரசியலை தான் பேசுது. அதாவது பாஜகவுக்கு நேர் எதிர் அரசியல், இந்தி திணிப்பை பற்றிலாம் பேசுது. இருந்தால் கூட அதுக்கு கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் டிசம்பர் 18 அப்ளை பண்ணியிருக்காங்க ஜனநாயகனுக்கு, அதுக்கு இழுத்தடிக்கிறாங்க. இது வந்து விஜய கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு பயன்படுத்திக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த சிபிஎஃப்சி அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அதுலேயுமே வகைகள் இருக்குது. அதில் யூ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட், யார் வேணால் பார்க்கலாம், எந்த வயசில் உள்ளவங்க வேணால் அந்த படத்தை பார்க்கலாம். யூ/ஏல சில கேட்டகரிஸ் இருக்குது, 7+, 13+, 16+ங்கிறது இருக்குது. அந்த யூ/ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த வயசுடையவங்க வந்து அந்த குழந்தைகளாக இருந்தால் அவங்க பேரண்டல் கைடன்ஸோட, அப்பா அம்மாவோட அவங்க கைடன்ஸோட போய் அந்த படத்தை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஏ சர்டிஃபிகேட், அது வந்து அடல்ட் கண்டென்ட்ஸ், அது வந்து செக்ஷுவல் சீன்ஸ் ஒரு பக்கம் இருக்கலாம், இல்லை வயலன்ஸ் அதிகமாக இருக்கலாம், ரத்தம் தெறிக்க எடுக்கிறாங்கல்ல படங்கள், அதுக்கெல்லாம் கூட ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைகள் பார்க்கக்கூடாது, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்கணுங்கிற மாதிரி. அப்யூசிவ் லாங்குவேஜ், அதாவது நிறைய கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துகிற மாதிரி ரொம்ப மோசமான டயலாக்ஸ் இருக்க படங்களுக்கெல்லாமும் ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கப்படுது. அதே நேரத்தில் எஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து பெருவாரியான படங்களுக்கு, அதாவது ஜனரஞ்சகமான ஒரு கமர்ஷியல் படங்களுக்கோ இல்லை திரையரங்குகளில் வர படங்களுக்கு இது கொடுக்கறது இல்லை. இந்த ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோ இல்லை மருத்துவர்களோ அதை சார்ந்தவங்க பார்க்கறதுக்காக கொடுக்குற ஒரு இது. அது பெரும்பாலும் எந்த படத்துக்கும் அந்த மாதிரியான இதுக்கே அது போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை. ஸோ இதுதான் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. பட் அரசியல் இல்லைன்னு சொல்லிப்பாங்க. பட் பல அரசியல் வந்து அந்த சிபிஎஃப்சிக்குள்ளேயும் நடக்குது. நிச்சயமா. தம்பிதுரை கணபதிராமன் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அமித்ஷாக்கு தமிழ் ஆங்கிலம் தெரியாது, பழனிசாமிக்கு இந்தி ஆங்கிலம் தெரியாது, எப்படி பேசியிருப்பாங்க ரெண்டு பேரும்? சைகையிலே பேசியிருப்பாங்களோங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் அவருக்கு இருக்கு. நம்ம எத்தனை சீட்டுங்கிறப்ப அந்த துண்டை போட்டு இதுவும் முடியாதுச்சு, ஓகே 25 நாள் முடிச்சுக்கலாம், போன டைம் 20 கொடுத்தா 20 நாள் 25 நாள் முடிச்சுக்கலாம், அப்படிதான் பேசியிருப்பாங்களோ என்ன வரலாம், அப்படி ஏதாவது பேசியிருப்பாங்களா? இப்படி காமிச்சு இப்படி போட்டிருப்பாங்க. என்ன அர்த்தம்? என்ன கம்பியா? இல்ல இப்படி காமிச்சு எத்தனை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சீட்டுக்கு சொல்றேன், சீட்டு இப்படிதானே இருக்கும். சீட்டுக்கா? இது பெட்டி மாதிரி தெரியுது. பெட்டி இல்ல, சீட்டு தான். சீட்டு எத்தனை கொடுப்பீங்க அப்படி கேட்டிருப்பாரு. ஓகே, நம்ம என்னன்னா நம்ம அமெரிக்கா நம்ம பிரதமர் மோடி போனப்போ நம்ம பார்த்தோம் எப்படி டிரான்ஸ்லேட்டர் இருந்து கூடவே இருந்து மொழிபெயர்ப்பாங்க அப்படின்னு. ஒரு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு ட்ரம்ப். பட் மோடிக்கு வந்து டக்குன்னு மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்தாங்க கூட இருந்து ஒரு நபர். மொழிபெயர்த்து அவர் சொல்ற, அப்புறம் ஒருத்தர் ஆங்கிலத்தில் வந்து சொன்னாங்க. அதை வெளிப்படையா நம்ம வந்து பார்த்தோம். ஜனநாயக நாட்டில் அதை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. பட் இங்க வெளிப்படையா பார்க்க முடியாதுல்ல. ரூம்ல தானே நடக்குது மீட்டிங். ஓப்பனா நடந்தா கூட அவங்க எல்லாமே வந்து இப்ப பிரச்சார மேடைகள் வேணா பார்க்கலாம். இப்போ கூட பார்த்தோம், அமித்ஷா வந்து நயினார் நாகேந்திரன் மூச்சை பிடிச்சி அமித்ஷா வரவேற்றுட்டு இருந்தப்ப என்னோட டிரான்ஸ்லேட்டரை கூப்பிடும் முதல்ல நீ வந்து சொல்லி அனுப்பினாப்புல அவரு. ஆமா, ஹெச் ராஜா டிரான்ஸ்லேட் பண்ணதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம், சிறுநீர் பாசனம் அதெல்லாம் கூட. ஆமா, இங்க வந்து எல்லா இடங்கள்லயும் சரி வந்து மத்திய அரசால் நியமிக்கப்படுற டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. அவங்க அரசாங்க ரீதியில் வரப்ப அவங்க மொழிபெயர்த்து கொடுக்கலாம். மேபி அவர்கிட்ட தானே வேலை பார்க்குறோம்னு சொல்லிட்டு பர்சனலா கூட அவரை கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம் அமித்ஷா. மொழிபெயர்ப்பாளர்கள் இருப்பாங்க. இவர் சொல்ற கருத்தை அங்க வந்து அவரோட மொழியில குஜராத்திலயோ இல்லை அவருக்கு பிடிச்ச மொழி ஹிந்திலயோ வந்து சொல்லுவாங்க. அவர் ஹிந்தியில சொல்றதை இவங்க வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர் எல்லா மொழிகள்லயும் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஆமா, இப்ப எடப்பாடி கூட ஒரு நெருக்கமானவர் தான் கூட்டிட்டு போறாரு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் நம்ப முடியாது, இங்கிலீஷ் தெரிஞ்சா கூட இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசணுமான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபரை தான் கூட்டு போறாருன்னு சொல்றாங்க. ஆமா, எல்லாருக்கும் பேசிக்கான இங்கிலீஷ் வந்து தெரியும். பட் இவங்கெல்லாம் இங்கிலீஷ்ல பேசிப்பாங்கிறது டவுட்டு தான். பேசிக் எந்த அளவுக்கு தெரியுங்கிறது இருக்குல்ல. ஆனா வந்து அவங்க நம்பிக்கைக்குரிய ஆளை வச்சுதான் இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த கூட்டணி விவகாரங்கள் எல்லாம் பேசுவாங்க. எடப்பாடி இங்கே கூட்டு போறாரு, அங்க அரசாங்கத்தால் நியமிக்கப்படுறவங்க நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, அந்த சேர்ந்து இருப்பாங்க. அங்க கூட போன 2-3 தலைவர்கள் பேசுறப்பே சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் பேசுறதெல்லாம் மொழிபெயர்ப்புறாங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, அதனால ஒண்ணும் இல்லப்பா, ஆல் டீடைல்ஸ் ஐ நோ அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல்வாதிகள் போறாங்க. பட் அவங்க நிலைமை யோசிச்சு போறேன்,
டிரான்ஸ்லேட்டர் பண்றவங்க நிலைமைய 3 நேரம் கண்காணிப்பு இருப்பாங்க. ஆமா, லைட்டா ஏதாவது மாத்தி விட்டாங்கன்னா, எதையாவது மாத்தி சொல்லி விட்டாங்கன்னா இன்னும் பஞ்சாயத்து அது ஆயிடும். வாய்ப்பு இல்ல. தப்பா சொன்னா கூட என்ன சொன்னீங்கன்னு கேட்டு சொல்லிக்கலாம். ஐ மீன் அவங்க 2 பேரும் பேசிட்டு வெளியில எங்கேயாவது சொல்லி கசிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? பெரிய பஞ்சாயத்து. அதனால முழுக்க கண்ட்ரோல் இருப்பாங்களாம், அரசாங்க கண்ட்ரோல்ல. இந்த சிடிஆர் அடி போட்டு பார்ப்பாங்களாம், யார் யார்ட்டெல்லாம் அவர் பேசுறாரு, இவங்க வீட்டுக்கு யார் யார் வரா, குடும்ப உறுப்பினர்கள் யாரு, இதெல்லாம் ஒரு ஹை புரோட்டோகாலோட தான் அந்த டிரான்ஸ்லேட்டர் எல்லாமே அரசாங்கம் பாதுகாக்குது, கண்காணிக்குதான். மனோ சிந்து அப்படிங்கிற நேயர் வந்து ஹை பீம் பாலிசி ஏதாவது இருக்கா, ரோட்ல போகும்போது ஹை பீம் அடிக்கிறாங்க, அது நிறைய பேருக்கு வந்து எதிரில் என்ன வருதுன்னே தெரியாத அளவுக்கு பிரச்சனையா இருக்கு, ஸோ அதை ஒட்டி ஏதாவது சட்டங்கள் உள்ளதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஏன்னா போன வாரம் நம்ம ஸ்பீட் பிரேக்கரை வந்து பேசியிருந்தோம். ஸ்பீட் பிரேக்கர் எங்கெல்லாம் அமைக்கலாம், இன்கேஸ் சரியா அமைக்கலாம், யார்கிட்ட புகார் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஹை பீம் பத்தி கேள்வி கேட்டு இருந்தாங்க. அவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியுது ஹை பீம்னால. நைட் நேரத்துல ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் இந்த ஹை பீம் போட்டு ஓட்டுறதுனாலதான். குறிப்பா ஹைவேஸ்ல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க ஹை பீம் போட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆமா, அது குறைச்சு ஒரு சில இடத்துல குறைப்போம், தேவையான இடத்துல மட்டும்தான் ஹை பீம் யூஸ் பண்ணணும். ஆனா எல்லா ஃபுல்லா த்ரூ அவுட்டா அப்படிதான் போறாங்க பாதி. அதான் அது என்ன விதி அப்படின்னா, ஹை பீம் போட்டு நீங்க ஓட்டலாம், தப்பு கிடையாது. அதிகமான வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஹை பீம் வந்து போடக்கூடாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஹை பீம் போட்டு நீங்க ஓட்டலாம். அதுவுமே 200 மீட்டருக்கு அப்புறம் ஒரு வண்டி வரதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஹை பீம் ஆஃப் பண்ணிடணும். லோ பீம்ல தான் வந்து வண்டி ஓட்டலாம். அதான் வந்து சட்டமா இருக்கு. மோட்டார் வாகன சட்டம் 177/7/1988 படி இப்ப முதல் முறை ஹைபீம் போட்டு நீங்க தேவையான இடத்துல ஹைபீம் போட்டு ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா 500 ரூபா ஃபைனு. திருப்பி 2வது முறை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா 1000 ரூபா வந்து ஃபைனு. இதே இந்த எல்இடி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கெல்லாம் வந்து 10,000 வரைக்கும் ஃபைன் போடலாமா. ஆனா அந்த மாதிரி நிறைய பேர் ஓட்டுறாங்க, அதுக்கெல்லாம் பெருசா ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஹைபீம் விவகாரத்துக்கு யாருமே ஃபைன் போட்ட மாதிரியே தெரியல. அது ஹைபீம் தானே அப்படின்னு அலட்சியமா கருதுறாங்க. ஹெல்மெட்னா கூட வந்து பாஞ்சு பிடிக்கிறாங்க இந்த டிராபிக் போலீஸ். பட் ஹைபீம் போட்டு போறது அதோட ஒரு பெரிய ஆபத்து. அந்த வெளிச்சம் மட்டும் தான் நமக்கு தெரியும். டக்குன்னு எங்கேயாவது திரும்புறப்ப ஏதாவது பள்ளமோ இல்லை வேற ஏதாவது வண்டி வந்துச்சு மோதிச்சுன்னா 2 பேருக்குமே அது ஆபத்து தான் அது. ஆமா, இதுலயுமே அவங்களும் இது இருக்கணும், நமக்குமே ஒரு தனி மனித ஒழுக்கத்தோட நம்ம வந்து எதிரில் வராங்க, அவங்களும் இந்த சாலையில பயணிக்கிற ஒரு சக பயணி தானேன்னு அவங்களுக்கும் மதிப்பு கொடுத்து நம்மளுமே லைட்டை வந்து கம்மி பண்ணி போட்டு தான் போகணும். தேவையான இடத்துல மட்டும் ஹை பீம் யூஸ் பண்ணணும், அது எல்லாருக்குமே வரணும். காவல்துறையும் இதை கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். நிச்சயமா, ஏன்னா அவங்களுக்குமே அது நாளை எதிர்காலத்துல சிக்கலா வந்து வரலாம்ல. அவங்களுக்கு எதிரால வந்துட்டு இருக்கவங்களுக்கு ஹைபீம் போட்டு வரப்ப டிராபிக் போலீஸ்னா தெரியும் அது. இந்த வாரம் கருத்துரை பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். வர வாரம் பொங்கல் வாரம். ஆமா, தொடர் விடுமுறையில எல்லாரும் ஊருக்கு போவாங்க. எல்லாம் ஊருக்கு போயிட்டு சேஃபா வாங்க. பொங்கல், கரும்பு எல்லாமே ஒரு இனிப்பு மயமா இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறத நம்மளும் சொல்லிட்டு அடுத்த கமெண்ட் ஷோல சந்திப்போம். ஆமா, அதுவும் நேர் வந்து போட்டிருந்தாரு. ஏன் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா, விவசாயிகளுக்கு அப்பதான் அறுவடை பண்ணி எல்லாம் வித்து முடிச்சிருப்பாங்க, அப்ப கையில காசு வரும், அவங்க பிரச்சனைகள்லாம் அந்த காசு வச்சு தீர்த்துக்கலாம், அதனாலதான் அந்த பழமொழியை வந்திருக்குன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஆமா, அது வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறதுக்கு பின்னாடி உள்ள ஒரு விஷயம். பட் ஓபிஎஸ் அடிக்கடி சொல்றாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ காசு எதுவும் வருமா? இந்த வர வாரத்துல தெரிஞ்சிடும்ல, பாத்துருவோம். அவர் தானே சொல்றாரு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு. தை பிறந்ததுக்கு அப்புறமும் வந்து மே பிறந்தால் மார்ச் பிறந்தால் டென்ஷன் ஆயிடுவாங்க எல்லாரும். ஆமா, அவர்கிட்ட வழி பறக்க போகுது அப்படிங்கிறது தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். ஓகே, அடுத்த வாரம் கமெண்ட் ஷோல சந்திப்போம். நன்றி. தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும்.